ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிபிள் யூஏஎம். அதாவது மல்டிபிள் யூஏஎம் எப்படி போட சொல்லி தர போறேன். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சாஃப்ட்வேரில் ப்ராடக்ட் போய்க்கோங்க. ப்ராடக்ட் போயிட்டு செட்டிங்ஸில் F12 செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூஏஎம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சைடில் கிளிக் பண்ணீங்கன்னா யூஏஎம் மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போயிட்டு மாஸ்டர் போய்க்கோங்க. மாஸ்டர்ல போனீங்கன்னா யூஏஎம் மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுல போனீங்கன்னா கீழே செக் பண்ணிக்கோங்க. பேக்ஸ் இது மாதிரி பாக்ஸ் கேஜிஸ் எல்லாம் இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்னு. நான் வந்து இப்போ வந்து மூட்டையில வாங்கி அது எப்படி கொடுக்க போறேன் சொல்ல போறேன். யூஏஎம்ல மல்டிபிள் யூஏஎம்ல அதனால வந்து பேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மா. பேக்ஸுக்கு வந்து டெசிமல் வந்து 0 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் போயிட்டு பர்ச்சேஸ்ல செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா கீழே கடைசியில பாத்தீங்கன்னா பேக்ஸ் நேம்னு இருக்கும். அது வந்து பேக்ஸ் இருக்கா கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கேஜி நேம்ல வந்து கேஜி கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா கரெக்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து மல்டிபிள் யூஏஎம் கொடுக்க போறேன். நான் கிரியேட் பண்ண போற ப்ராடக்ட் நேம் என்னன்னா வீட். வீட் இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்றேன். வீட் போடுறேன். கிராசரி சப்ளையர் வந்து சப்ளையர். நான் என்ன பண்ண போறேன்னா அதை வந்து பேக்ஸ்ல வாங்க போறேன். பேக்ஸ்ல வந்து பேக்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த பேக்ல வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா குவான்டிட்டி. அதாவது நம்ம பேக்கா வாங்குறோம்ல, அந்த பேக் வந்து எத்தனை கிலோவா இருக்க போகுது. நான் வந்து 25 கிலோ 10 கிலோ 5 கிலோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 கிலோ போடுறேன். போட்டுட்டு என்டர் பண்றேன். இதோட ப்ரைஸ் இதோட இந்த 20 கிலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, ஜென்ரலா உங்களுக்கு எவ்வளோ நீங்க எவ்வளோ எம்ஆர்பி கொடுத்து வாங்கல அந்த மூட்டைக்கு, அந்த மூட்டையோட ப்ரைஸ் நீங்க என்டர் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு 1800 என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு அதை வந்து 1600 வாங்கியிருக்கேன். மற்ற எல்லாமே சேம். ஆனா நீங்க வந்து எஸ் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மேலே போயிட்டு கண்ட்ரோல் இசட் கொடுங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா பேங்க்கு நம்ம என்ன ரேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1800 கொடுத்துருந்தோம். நம்பர் ஆஃப், அதாவது வந்து இங்க நம்பர்ஸ் என்ன காட்டுதுன்னா, இந்த பேக்ல இருக்க நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, நான் என்ன கொடுத்துருக்கேன் 20 கொடுத்துருக்கேன். அந்த 20 நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். இந்த டிஃபால்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம சேல் பண்றோம்ல, சேல் பண்ணும் போது நம்ம உங்க ஷாப்ல வந்து எது அதிகமா வைப்பீங்க, கேஜி அதிகமா வைத்தீங்கன்னா அதை டிஃபால்ட்டா கொடுத்துக்குவாங்க. இல்ல பேக் தான் மூட்டை அதிகமா வைப்பேன்னா அதை டிஃபால்ட்டா கொடுத்துக்குவாங்க. நான் வந்து மூட்டையை தான் வைப்பேன் அதிகமா, அதனால 1 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கேஜிஸ்ல போகும்போது என்ன பண்ணணும்னா, இதுல 1 கிலோ ரேட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. நான் இது வந்து இங்க அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 1 கிலோ சும்மா 70 ரூபா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அது வந்து 1 கொடுத்துக்கிறேன். அதாவது 1 கிலோ விற்கும் போது அதோட பிரைஸ் வந்து 70 ரூபாய்க்கு எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்ல வந்து இங்க 0 கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து நீங்க கொடுத்துருக்கேன்ல 1 கிலோக்கு வந்து 70. அதே மாதிரி மல்டிபிள் டைம்ஸ், அதாவது எவ்வளவு வேலை வேணா கொடுத்துக்கலாம். 2 கிலோ கொடுக்குறீங்களா கொடுத்துக்கலாம். 3 கிலோ கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு அதோட பிரைஸ் கொடுத்துக்க போறீங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து மல்டிபிள் யூஏஎம் கொடுத்துருக்கேன். இதுல என்ன பண்ண போறோம்னா பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதை நான் பர்ச்சேஸ் போயிட்டு பர்ச்சேஸ்ல ஏதாவது சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இன்வாய்ஸ் நம்பர் தான் இன்வாய்ஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நான் என்ன ப்ராடக்ட் போட்டேன்னா வீட்டு இந்த ப்ராடக்ட் போட்டேன். அதாவது வீட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக்ஸ்ல வாங்க போறீங்களா கேஜில வாங்க போறீங்கன்னு கேக்குது. இப்படிதான் கேட்கும். நான் வந்து பேக்ல வாங்க போறேன். பேக் சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்கோ அது வந்துருச்சு. நான் குவான்டிட்டி எவ்வளவு வாங்க போறேன் அப்படின்னா ஒரு 50 கிலோ வாங்குறேன். 50, அதாவது வந்து ஒரு 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 பேக்கோட ஏற்கனவே எவ்வளவு இருக்கணும், ஒரு பேக் வந்து 25 கிலோவோ எத்தனை கிலோ கொடுத்துருக்கீங்களோ அந்த கேஜ் அதில் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் 50 பேக் வாங்க போறேன். அந்த 50 பேக் நான் என்டர் பண்ணிக்கிறேன். அந்த 50 பேக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 இருக்கு. அந்த 80,000 மேல வேல்யூ போட்டுட்டு
இந்த பர்ச்சேஸ் நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த பர்ச்சேஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஸ்டாக்ல போயிட்டு இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டா அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நான் வந்து வீட் கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு கொடுக்க போறேன். வியூ கொடுக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பேக்ஸ்ல வந்து 50 இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஏஎம் என்ன என்ன வாங்கியிருக்கோம், பேக்கா தான் வாங்கியிருக்கேன், 50 பேக் வாங்கியிருக்கேன். அது மாதிரி வந்து வந்திருக்கும். நம்மளோட க்ளோசிங் வேல்யூ வந்திருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பை பண்ண போறேன். அது பில்லிங் போறேன். பில்லிங்ல போயிட்டு வீட்டுக்கு நான் வாங்க போறேன். இப்போ என்டர் பண்ணனா நீ வந்து பேக்ல ஒன்னு இருக்கு. இது வந்து இங்க பேக்ல வாங்காம நான் வந்து கேஜில வாங்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஒரு பட்டன் இருக்கும். அது நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து பேஜ் அப் கொடுக்குறேன். பேஜ் அப் கொடுத்தா வந்து பேக்ல இருக்கு. அதே மாதிரி வந்து திருப்பி பேஜ் அப் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணனா கேஜிஸ்ல மாறுது. இப்படிதான் வந்து நம்ம பண்ணுவோம். இதே இன்னொரு டைப் இருக்கு. அதாவது டேரக்டா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போறீங்கன்னா கேஜிஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் இப்படிதான் விண்டோ ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி இதுலயும் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து நம்ம எதுல பண்ண போறோம், கேஜினா கேஜி கொடுத்துக்கோங்க, பேக்னா பேக் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். நான் கேஜில கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா பேக்ல கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். என்டர் பண்றேன். எவ்வளவு நம்மகிட்ட வந்து 20 இருக்கு. 20 கிலோ இதை வந்து 50 போட்டிருக்கோம். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 10 இதை வந்து விற்க போறேன். 10 போட்டுட்டு என்டர் பண்றேன். இந்த பில் போட்டுட்டேன். திருப்பி நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டாக்ல போய் செக் பண்ண போறேன். ஸ்டாக் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீட் கொடுக்குறேன். வீட் கொடுத்துட்டு வியூ பண்றேன். வியூ பாத்தீங்கன்னா 40 பேக் தான் இருக்கும். 10 பேக் வந்து அங்க சேல் ஆயிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து நான் பேக்ஸா வித் பில் போட்டு காட்டினேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா கிலோ கேஜி எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். சேம் அதே மாதிரி போயிட்டு வீட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு பேஜ் அப் கொடுத்துக்கிறேன். அதாவது வந்து கேஜி கன்வெர்ட் பண்ணிட்டு எத்தனை கேஜி நான் போட போறேன், ஒரு 4 கேஜி இல்லை 5 கேஜி போறேன்னா அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணி பில் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா திருப்பி போயிட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போறோம். ஸ்டாக் போறேன். டிஸ்கிரிப்ஷன் வீட் வியூ கொடுத்தேன்னா இங்க பாத்தீங்கன்னா பேக்ல வந்து 39 வந்துடும். கேஜில பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 16 இருக்கு. யூஎம் மெயின் வந்து பேக்ஸ் க்ளோசிங் வேல்யூ அது வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம வந்து மல்டிபிள் யூஏஎம் போடுவோம். அதை வந்து நீங்க வந்து பேக்ஸாவும் சேல் பண்ணலாம், கேஜிஸ்லயும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.